ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus N6 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையே வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.7 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேயோட வருதுங்க. அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு 144 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 நெட்ஸ் வருதுங்க. நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபோனோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணங்காட்டி நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்லேயே ஒரு 20,000 to 25,000 செக்மெண்ட்லேயே நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் வருது. ஓகேங்களா, அதை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கு 144 ஹர்ட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீடு, ஸ்க்ரோல் பண்ணுற ஸ்பீடு, அதே போல் கேம் விளையாடுறதுக்கு அது மாதிரிலாம் எந்த ஒரு லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம 144 ஹர்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வருங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேனா தான் நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் கொடுப்பாங்க. இது சைட் மவுண்டட் தான். ஓகேங்களா, அப்புறம் நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் 4500 நெட்ஸ் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு ஃபாண்ட்ஸு, வீடியோஸ் எல்லாமே பெட்டராகவே தெரியும். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு கேமரா பின்னாடி 2 கேமரா இருக்குதுங்க. 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 எம்பிக்கான டெப்த் கொடுக்குறாங்க. நம்ம 4K வீடியோ 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுன்ட்டுருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டாகவே இருக்குங்க. இந்த OnePlus வந்து கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா மற்ற ஒரு சில பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் OnePlus நாடில் வந்து கேமரா வந்து நல்லாவே இருக்குது. அது வந்து இது ஒரு டீசெண்டாகவே இருக்குங்க. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு 8000 mAh பேட்ரிங்க. நல்லா மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 3 நாள் வரைக்கும் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கின்னு இருக்கிறாங்க. ஏன்னா 8000 mAh பேட்டரிங்கிறது நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 2 நாள் 3 நாள் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுங்க அப்படின்னா ஒரு 15 மணி நேரம் 18 மணி நேரம் சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டாக நிற்கிங்க. ஏன்னா அவ்வளோ பவர் பேக்கேஜாக இருக்குது. ஒரு மினி பவர் பேங்க்னே சொல்லாங்க. அடுத்தது இதில் 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க, 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB ஸ்டோரேஜ் மொபைல் வந்துச்சு அப்படின்னா 21,000 22,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது. அப்புறம் நம்மளுக்கு இதில் UFS 2.2 கொடுக்குறாங்க. அதனால் காப்பி பண்ணுறதுக்கு பெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குங்க. அப்புறம் LPDDR4X ரேம் கொடுக்கறனால நம்மளுக்கு இதுலேயும் ஒரு கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. அப்புறம் இதோட ப்ராசஸ்மு MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு 24,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் சொல்லாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் அப்படி 24,000 ரேஞ்சில் வரப்போகுதுங்க. அப்படி இருக்கும்போது 24,000க்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பட்ஜெட் ஃபோன் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது OnePlusல ஒரு 25,000 செக்மெண்ட்டில் இந்த ஃபோன் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வரவேற்கத்தக்கதாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து 24,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ்னே சொல்லாங்க. அப்புறம் IP6869 வாட்டர் ஸ்டண்ட் இருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து தண்ணி துளிகள், மழை துளி இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்கிறாங்க. IP64 இருக்குது. அப்புறம் Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸில் வரப்போகுதுங்க. அப்புறம் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு OS அப்டேட் கொடுக்கறதுக்குறாங்க. 6 இயருக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறதுக்குறாங்க. அதெல்லாம் வந்து சொல்கிறது தான் மோஸ்ட்லி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா, அப்புறம் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணாவே நம்ம 1.5 மணி நேரம் சார்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க அந்த ஃபோனில். அப்புறம் 6 வருஷம் 60 மந்த் வந்து பேட்டரிக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அப்படின்னு கணக்கு போட்டுங்க. 60 மந்த்துன்னு எவ்வளோ நீங்களே சரிங்களா. அடுத்தது இதோட ப்ளஸ் பாயிண்ட்டில் பார்த்துலாங்க. இதில் வந்து பேட்ரி எனக்கு ஒரு ஃபேமிலி ஓரியன்ட்டாக இருக்கிற எனக்கு பேட்ரி கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்கிற ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. பேட்ரியும் இருக்குது, மற்றெல்லாம் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஒரு ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக எனக்கு ஒரு பேட்ரி பேக்கடாக ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை தாராளமாக இது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் எத்தனை பேர் OnePlus மொபைல் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு OnePlus மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னு நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. OnePlus யூஸரில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி புதுசாக வாங்க போகிறோம் தெரிஞ்சுக்கிட்டு. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.